उलग तमिल சொந்தங்களுக்கு வணக்கம் नमस्कार दोस्तों नामकल से नागराजन हूँ चलिए वीडियो शुरू करते हैं தினசரி உபயோகிக்கும் ஹிந்தி வார்த்தைகள் பார்ட் 4 ஹிந்தியில் இதுவரைக்கும் நீங்கள் கேட்காத வார்த்தைகள் ஏதாவது இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக கேட்டிருந்தா அதை கமெண்ட்டில் தயவு செஞ்சு சொல்லுங்கள். எப்பொழுதிருந்து எப்பொழுது வரை, கப் சே கப் தக் தனித்தனியாகவும் சொல்லலாங்க. எப்பொழுதிருந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு கப் சே, எப்பொழுது வரை அப்படிங்கிறதுக்கு கப் தக். சிம்பிள் எக்ஸாம்பிளுங்க, வேலை எப்பொழுது முதல் எப்பொழுது வரை அப்படின்னு கேட்குறதுக்கு காம் கப் சே கப் தக், காம் கப் சே கப் தக் அப்படின்னு கேட்கணுங்க. பள்ளி எப்பொழுது முதல் எப்பொழுது வரை, ஸ்கூல் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்னு கேட்குற மாதிரி ஸ்கூல் கப் சே கப் தக், ஸ்கூல் கப் சே கப் தக். பள்ளி எப்பொழுது முதல் எப்பொழுது வரை, ஸ்கூல் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்குறதுங்க. அப்பொழுது முதல் இப்பொழுது வரை அப்படின்னு சொல்கிறதுக்கு தப் சே அப் தக், தப் சே அப் தக். இதெல்லாம் குத்து மதிப்பாக பேசுகிறதுங்க, டைமிங்கே சொல்லாமல் சுற்றி வளைச்சி பேசுகிறதுங்க. வேலை அப்பொழுது முதல் இப்பொழுது வரை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு காம் தப் சே அப் தக் சல் ரஹா ஹே, காம் தப் சே அப் தக் சல் ரஹா ஹே. பள்ளி அப்பொழுது முதல் இப்பொழுது வரை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்கூல் தப் சே அப் தக் சல் ரஹா ஹே, ஸ்கூல் தப் சே அப் தக் சல் ரஹா ஹே அப்படின்னு சொல்லணுங்க. கொஞ்சம் கொஞ்சம், தோடா தோடா. ஆண் சொல்கிறதா இருந்தால் தோடா தோடா, பெண் சொல்கிறதா இருந்தால் தோடி தோடி. இது சென்டென்ஸில் சிம்பிளாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் ஓய்விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு தோடா தோடா ஆராம் கரோ, தோடா தோடா ஆராம் கரோ. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதுங்க. இவ்வளவு, இத்னா இத்னா. இவ்வளவு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இத்னா நஹி சையே, இத்னா நஹி சையே அப்படின்னு சொல்லணுங்க. அவ்வளவு, உத்னா உத்னா. அவ்வளவு வேணும்னு சொல்கிறதுக்கு உத்னா சாஹியே, உத்னா சாஹியே அப்படின்னு சொல்லணுங்க. எவ்வளவு, கித்னா கித்னா. எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கித்னா தேனா ஹே, கித்னா தேனா ஹே அப்படின்னு கேட்கணுங்க. அக்கம் பக்கம், ஆஸ்பாஸ் ஆஸ்பாஸ். அக்கம் பக்கத்தில் ஏதாவது கோவில் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆஸ்பாஸ் கோய் மந்திர் ஹே, ஆஸ்பாஸ் கோய் மந்திர் ஹே அப்படின்னு கேட்கணுங்க. இது அக்கம் பக்கத்தில் மளிகை கடை ஏதாவது இருக்கான்னு கேட்குறதுக்கு அல்லது கடைகள் ஏதாவது இருக்கான்னு கேட்குறதுக்கு ஆஸ்பாஸ் கோய் துக்கான் ஹே, ஆஸ்பாஸ் கோய் துக்கான் ஹே கியா. இது கேள்வி வாக்கியமாகவும் கேட்கலாங்க. இப்பொழுதெல்லாம், ஆஜ்கல் ஆஜ்கல். இப்பொழுதெல்லாம் பசங்க சரியில்லை, இப்போல்லாம் பசங்க ரொம்ப சரியில்லைங்க, கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஜ்கல் பச்சே சஹி நஹி ஹே, ஆஜ்கல் பச்சே சஹி நஹி ஹே அப்படின்னு சொல்லணுங்க. பச்சை என்பது பன்மையில் பசங்க, சஹி நஹி சரியில்லை அப்படின்னு அர்த்தங்க. கடைசீட்டில் வர்ற ஹே என்பது பன்மையில் இருக்கு அப்படின்னு அர்த்தங்க. அடுத்து இப்பொழுதெல்லாம் வேலை சரியாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஜ்கல் காம் சஹி நஹி சல் ரஹா ஹே, ஆஜ்கல் காம் சஹி நஹி சல் ரஹா ஹே அப்படின்னு சொல்லணுங்க. ஆஜ்கல் காம் சஹி நஹி சல் ரஹா ஹே, ஆஜ்கல் பச்சே சஹி நஹி ஹே அப்படின்னு சொல்லணுங்க. ஒருபோதும் இல்லை,
கபி நஹி. கபி நஹி ஒருபோதும் இல்லை. கபி நஹி. எப்பொழுதும்னு சொல்கிறதுக்கு கபி பி. கபி பி அப்படின்னு சொல்லணுங்க. எப்பொழுதும் கபி பி. சில சமயம் கபி கபி. சில சமயம் கபி கபி. கபி கபி அப்படின்னு சொல்லணுங்க. இந்த கபி கபின்ற பேர்லேயே ஒரு பழைய பாட்டே இருக்குங்க. இப்பொழுது அப். அப். இப்பொழுது வரை அப் தக். அப் தக். இந்த மாதிரியான வார்த்தைகள் புதுசாக நீங்கள் கேட்குறதா இருந்தால் நீங்கள் கேட்ட வார்த்தையை கமெண்ட்டில் சொல்லுங்கள். குறைந்தபட்சம் கம்சே கம். கம்சே கம். இதில் ஒரே வார்த்தை 2 முறை திரும்ப திரும்ப வந்திருக்குங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள் புதுசாக கேட்குறவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. ஆனால் இந்த வார்த்தைகளை கற்றுக்கிட்டிங்கன்னா ஸ்டைலாக கூட ஹிந்தி பேசலாங்க. யாராவது உரம்புற வீட்டுக்கு வந்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் தண்ணி கூட கொடுக்காம அனுப்ப மாட்டாங்க. வர்றவங்க பூஜை இருக்குது, கோயிலுக்கு போகணும், நான் சாப்பிட மாட்டேன், டீ குடிக்க மாட்டேன்லாம் கூட சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஓரி ஆடும்போது என்ன சொல்லுவோம்னா, குறைஞ்சபட்சம் தண்ணியாவது குடிச்சிட்டு போங்க, தண்ணியாவது குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தண்ணியாவது குடிச்சிட்டு போங்கன்னு சொல்கிறதுக்கு கம்சே கம் பானி தோ பியோ. கம்சே கம் பானி தோ பியோ. இது மரியாதை இல்லாமல் பேசுகிறதுங்க. இந்த மாதிரியும் சொல்லலாங்க. எதுவும் அப்படின்னு சொல்கிறதுக்கு குச் பி. குச் பி. எதுவும் குச் பி. எல்லாம் சப் குச். சப் குச். எல்லாம் சப் குச். மெது மெதுவாக. மெதுவாகன்றது தான் மெது மெதுவாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்தியில் தீரே தீரே அப்படின்னு சொல்லுவாங்க. மெதுவாக போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மெது மெதுவாக வண்டியை ஓட்டுங்கள், மெதுவாக வண்டியை ஓட்டுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தீரே தீரே காடி சலாவ். தீரே தீரே காடி சலாவ் அப்படின்னு சொல்லணுங்க. சலாவ் என்பது வினைச்சொல். சலானா என்பது ஓட்டுவது. சலாவ் என்பது ஓட்டுங்க, ஓட்டு அப்படின்னு. சலாவோ என்பது ஓட்டு அப்படின்னு ஆர்டர் கொடுக்கறதுங்க. இப்போதான். இப்போதான் இப்படின்னு சொல்கிறதுக்கு அபி அபி. அபி அபி அப்படின்னு சொல்லணுங்க. நான் இப்போதான் வந்தேன், நான் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே அபி அபி ஆயா ஹூ. மே அபி அபி ஆயா ஹூ அப்படின்னு சொல்லணுங்க. மே என்பது நான், அபி அபி என்பது இப்போதான் அல்லது இப்போதான். ஆயா என்பது வருவது. ஆனா என்பது வருவது. ஆயா என்பது வந்தேன். ஹூ அப்படின்றது இருக்கேன் அப்படின்னு அர்த்தங்க. இந்த வீடியோவில் 18 வார்த்தைகளுக்கான விளக்கம் தெளிவாக கொடுத்துருக்கேங்க. அடுத்த வீடியோவில் 20 வார்த்தைகளுக்கான விளக்கம் கொடுக்குறேங்க. அது பார்ட் 2. உங்களை முழுசாக ஹிந்தி பேச வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஆனால் வீடியோவை முழுசாக பார்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இந்த வீடியோவுடைய பிடிஎஃப் லிங்க்கு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் இருக்க என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த வீடியோவுடைய பிடிஎஃப் வேணும்னாலும் அந்த வீடியோவுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை அந்த வீடியோவை அனுப்பிச்சி வைக்கிறேங்க. நான் பதிவு பண்ணியிருக்கிற வீடியோவில் எந்த வீடியோவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அந்த வீடியோவுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பி என்கிட்ட கேளுங்க. அல்லது உங்களுக்கு அந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் பேசுகிறது சரியாக தப்பான்றதை தெரிஞ்சுக்கணுன்னாலும் அந்த வீடியோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பி உங்கள் வாய்ஸ் ரெக்கார்டே அனுப்புங்க. நான் அதில் செக் பண்ணிவிட்டு கரெக்ஷன் பார்த்துட்டு உங்களுக்கு சரியாக தப்பான்றதை சொல்கிறேங்க. இந்த மாதிரியான ஆன்லைன் ஃபீட்பேக் யாரும் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நான் ஒருத்தர் மட்டும்தான் பண்ணுறேன். உங்களுடைய சந்தேகங்களை என்கிட்ட பகிர்ந்துக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேங்க. உங்களுடைய வீடியோ தேடுற நேரத்தை கம்மி பண்ணுறதுக்காக தான் ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய தேவைகளை எனக்கு வாட்ஸ்அப்லேயோ அல்லது கமெண்ட்லேயோ சொல்லுங்கள். நன்றி.